ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஏப்ரல் 2025 உண்டான எக்ஸாம் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு BDUCD அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டாக ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 2025 எக்ஸாம் ஹால் டிக்கெட் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு யூஜிக்கு விட்டுருக்கிறதுனால யூஜி நான் செமஸ்டர் ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆல் எலிஜிபிள்ஸ் பேச்சஸ்க்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் விட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஜி நான் செமஸ்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அந்த டேட் ஆஃப் பர்த்தும் ரெஜிஸ்டர் நம்பரும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி இந்த டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருந்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து விட்டுருவாங்க. அதே மாதிரி விட்டுட்டு உங்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட்டும் அப்டேட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸு ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்க. இப்போ இந்த யூஜி நான் செமஸ்டர் ப்ரோக்ராம் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி கேட்கும். என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஃபுல்லாக வந்து UAல ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன ரெஜிஸ்டர் நம்பர் யூஜியில் இருக்கோ அந்த யூஜி ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா டேட் 2 டிஜிட் போட்டுட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு மந்த்தும் 2 டிஜிட் கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு இயரை 4 டிஜிட்டில் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு ஹால் டிக்கெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டில் எக்ஸாம் இப்போது, அதே மாதிரி வந்து ஃபோர்நூன் செஷன் ஆஃப்டர்நூன் செஷனாக என்னென்ன பேப்பர் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். இந்த பேஜை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட எக்ஸாம் சென்டருக்கு போய்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து கோஆர்டினேட்டர் இல்லைனா PCP சென்டரில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கூட கையெழுத்து வாங்கிட்டு எக்ஸாம் சென்டருக்கு போயிருக்கலாம். ஸோ இந்த ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்க. ரிமைனிங் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் PG அதுக்கப்புறம் MCA MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஹால் டிக்கெட் வந்துடும். ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம்.